அந்த தேவனுடைய நினைவு தான் நம்மளை ஆசீர்வதிக்கும். சொல்லுங்க ஒரு ஆமென். ஆபிரகாம் கிட்ட அப்படி சொன்னார். மோசே கிட்ட என்ன சொன்னாரு? கானானை தரப்போறேன், நீ வா அப்படிங்கிறார். சொல்லுங்க ஒரு ஆமென். அவன் அதை கேட்ட உடனே அவன் யாருன்னா ஓடி போனவன். எங்க ஓடி போனவன்? எகிப்துக்கு பயந்து போய் ஓடி போன ஒரு மனுஷன். எகிப்துக்கு பயந்து போய் ஓடி போன ஒரு மனுஷனை பார்த்து சொல்றாரு, தன்னையே காப்பாற்றிக் கொள்ளாமல் இருந்த ஒரு மனுஷன். யாரு? சொல்லுங்க, மோசே. தன்னையே காப்பாற்றிக் கொள்ளாமல் இருந்த ஒரு மனுஷனை கர்த்தர் என்ன பண்றாரு? அவனை கூப்பிட்டு வாப்பா, உன்னை வச்சுதான் ஒரு 45 லட்சம் ஜனத்தை காப்பாற்ற போறேன்றாரு. சொல்லுங்க ஒரு ஆமென். எனக்கு நம்ப முடியுதா? அவன் தன்னையே காப்பாத்திக்க முடியலன்னு பயந்து போய் ஓடிட்டான். அப்படி ஓடின ஒரு மனிதனை கர்த்தர் கூப்பிட்டு என்ன சொல்றாருன்னா, வா, நான் உன்னை கொண்டு 45 லட்சம் ஜனத்தை காப்பாற்ற போறேன்றார். சொல்லுங்க ஒரு ஆமென். நான் சொல்றேன், உங்கள் தேவன் நல்லவர், உங்கள் தேவன் பெரியவர், உங்கள் தேவன் போதுமானவர், உங்கள் தேவன் உங்களுக்கு அற்புதத்தை செய்கிறார். மோசே கிட்ட அதை சொல்லும் பொழுது அவன் அதை நம்ப முடியலன்னு பொழுது அவன் கையில இருந்த ஒரு கோல். அவன் ஆடு மேய்க்கிறவன். 40 வருஷமா அவங்க மாமனாருடைய ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான். ஆடு மேய்ச்சிட்டு இருந்த ஒரு மோசே கிட்ட அவன், உன் கையில என்னப்பா இருக்கு? கோலு தான் இருக்கு அப்படிங்கிறான். கோலை காண்பிச்சோடனே அந்த கோலை கீழே போடு அப்படின்னு அந்த கோலை சப்பமா மாறுது. அதை கொண்டு அற்புதம் செய்யப்படுறான். இப்போ அவன் அந்த கோலோடவே தான் பார்வோன் கிட்ட போறான். அந்த கோலோடவே தான் இஸ்ரவேலுக்கு போறான். அந்த கோலோடவே தான் எகிப்துக்கு போறான். அவன் எங்க போனாலும் அவன் கையில ஒண்ணு தெரியும். என்ன தெரியும்? இது சாதாரண கோலு, ஆனா கர்த்தர் இதை அற்புதமாய் மாற்றினான். சொல்லுங்க ஒரு ஆமென். See, that is what God directs you. தேவன் உன்னை எதை பார்க்க வைப்பார்னா, முதல்ல நீ அற்புதத்தின் சுதந்திரத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி, அந்த பூரணத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி யோசுவாவையும் காலேபையும் இன்னொரு 10 ஜனத்தையும் சேர்த்து ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா? எங்க அனுப்பினாரு? மோசே எங்க அனுப்புறாரு? காதேஸ் பர்னேயால இருந்த பொழுது எங்க அனுப்புறாருன்னா, கானான் தேசத்துக்கு போங்க, அங்க போய் அந்த தேசம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வாங்க அப்படின்னு ஒரு 12 பேர் அனுப்புனாரு. 12 பேர் அனுப்பினோடனே அவங்க போய் என்ன பண்ணாங்க? அங்க இருந்த திராட்சை குலைகள் எல்லாம் எடுத்துட்டு வந்தாங்க. நீங்க எத்தனை பேர் திராட்சை வாங்கியிருக்கிறீங்க? சிஸ்டர் வாங்கிருக்கோம். திராட்சை வாங்கியிருப்போம். திராட்சை குலைகளை பார்த்துருப்போம் இல்லையா? நம்ம ஊர்ல திராட்சை குலை எவ்வளவு பெருசு இருக்கும்? எவ்வளவு பெருசு இருக்குமா? இன்னும் பெருசா பண்ண எவ்வளவு இருக்குமா? பைபிள் சொல்லுது, அவங்க என்ன பண்ணாங்களா? திராட்சை குலைகளை தோல் மேல சுமந்து வந்தாங்களாம். 2 பேரு திராட்சை ஒரு திராட்சை கொலையை தோல் மீது சுமந்து வந்தாங்களாம். அப்ப அது எவ்வளவு வெயிட்டா இருந்திருக்கும், எவ்வளவு பெரிய கொலையா இருந்திருக்கும் பாருங்க. சொல்லுங்க ஒரு ஆமென். அவ்வளவு பெரிய கொலையையும், அவ்வளவு பெரிய திராட்சை கொலையையும், ஒரே கொலை, அவ்வளவு பெரிய திராட்சை கொலையையும் அவங்க என்ன பண்றாங்க? 2 பேர் சேர்ந்து சுமந்து வந்துட்டாங்க. அதான் ஃபர்ஸ்ட் ஃப்ரூட். அதான் என்னது? கானான் தேசத்திலே கர்த்தர் எதை அவர்கள் சாப்பிட போகிறார்கள் என்று வாக்கு பண்ணினாரோ அதை அவர்கள் சாப்பிடும்படியாக முதல்ல கொடுக்கிறாரு. சொல்லுங்க ஒரு ஆமென். அது வந்த உடனே என்ன அர்த்தம்? இதை தான் நான் பார்க்க போறேன், இதை தான் நான் சாப்பிட போறேன், நான் போற தேசம் இப்படிதான் இருக்க போகுது. சொல்லுங்க ஒரு ஆமென். இன்னைக்கு காலையில இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிறீங்களே, உங்களுக்கு சொல்றேன், நீங்கள் வாழ போகிற வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதற்கு கர்த்தர் உங்களுக்கு இந்த காலை வேளையில ஒரு வார்த்தையை முதல்ல கொடுக்கிறார். That is very important. சொல்லுங்க ஒரு ஆமென். பைபிள்ல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா வெளிச்சம் வர்றதுக்கு முன்னாடி எது வந்துச்சு? வார்த்தை வந்துச்சு. சொல்லுங்க ஒரு ஆமென். Before the light came, God said the word. First the word, then the product. சொல்லுங்க ஒரு ஆமென். முதல்ல வார்த்தை, அப்புறம் தான் அற்புதம். சொல்லுங்க ஒரு ஆமென். முதல்ல வார்த்தை, அப்புறம் தான் சுகம். சொல்லுங்க ஒரு ஆமென். முதல்ல வார்த்தை சத்தியத்தை கேட்டுதான் நம்ம ரட்சிக்கப்பட்டோம். சத்தியத்தை கேட்டுதான் அவரை அறிந்து கொண்டோம். சத்தியத்தை கேட்டுதான் அவர் மேல விசுவாசம் வைக்கிறோம். சத்தியத்தை கேட்டுதான் அவர் மீது நம்பிக்கை வைக்கிறோம். முதல்ல எது? ஆண்டவர் என்ன இன்னைக்கு காலை வேளையில வந்தோடனே எனக்கு ஒரு மிரக்கல் கொடுப்பார் அப்படின்னு நீங்க எதிர்பார்த்திருந்தீங்கன்னா, the first miracle God does for you is to give you the word. முதலாவது தேவன் உங்களுக்கு தன்னுடைய வார்த்தையை கொடுக்கிறார். வார்த்தை வரும்போதே கை தட்டி சொல்லுங்க ஆமென். வார்த்தை வரும்போதே கையை தட்டி சொல்லிருங்க, ஆமா வார்த்தை வந்துருச்சு, அடுத்து என் வாழ்க்கை மாறப்போகுது. சொல்லுங்க ஆமென். The moment the word released into your life is changing. ஆமென். உங்கள் வாழ்க்கையில் வார்த்தை வெளிப்பட்ட உடனே வாழ்க்கை மாற துவங்குகிறது. வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு கர்த்தர் சொன்ன உடனே வெளிச்சம் உண்டாக ஆரம்பித்தது. சொல்லுங்க ஆமென். விதைகள் முளைக்க கடவுதுன்னு கர்த்தர் சொன்ன உடனே அந்த விதைகள் எல்லாம் முளைத்து கொண்டிருந்தது. சொல்லுங்க ஆமென். நட்சத்திரமும் சூரியனும் சந்திரனும் உருவாக கடவுதுன்னு கர்த்தர் சொன்ன உடனே அதெல்லாம் உருவாச்சு பாருங்க. சொல்லுங்க ஆமென். ஃபர்ஸ்ட் உருவாச்சு. உருவாயிட்டு இருக்கும்போது கர்த்தர் சொன்னாரா? சொன்ன உடனே உருவாச்சா?
இன்னைக்கு காலையில நம்மை பார்த்துதான் கர்த்தர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை அப்படியே படிங்க. சொல்லுங்க ராமன். தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் ஆண்டுக்குள்ள நான் சொல்றேன், நான் அதோட ரெவலேஷன்லாம் உங்களுக்கு சொல்றேன். சரியா? ஆண்டவர் சொல்ற நீங்கள் பலுகி. சொல்லுங்க ராம். இப்போ இந்த வார்த்தை உங்களை ரீச் பண்ணுதுன்னா இந்த கால வேளையில நீங்க ஏதோ ஆக்சிடென்டலா இங்க வந்து உட்காரல, வேற ஏதோ சான்ஸ் கிடைக்காததுனால நீங்க இங்க வந்து உட்காரல. கர்த்தர் முன்குறித்து இந்த கால வேளையில உங்களுக்கு அழைத்து வந்திருக்காங்க. God has brought you here with a purpose. It is a destined purpose. தேவன் முன்குறித்த தீர்மானத்தின்படி இந்த காலையில உங்களை கூட்டு இருக்காரு. தவிர எங்க போறதுன்னு தெரியல, அதனால வந்து சரி அந்த பக்கமா போலாம். No 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 no. God has brought you here with a purpose. ஏதோ என்ன சொல்றது, ஒரு ஆக்சிடென்ட்னால அல்லது ஒரு தற்செயலாக ஏதோ சரிப்பா அப்படி அல்ல. நீங்க ஒருவேளை அப்படி நினைச்சுக்கலாம், சரி போலாம் அங்கதான் போலாமே அப்படி நீங்க ஒருவேளை நினைச்சு வந்திருக்கலாம். ஆனா போலாமே அப்படின்னு உங்களை நினைக்க வைத்தவர் கர்த்தர். சொல்லுவார் ஆமென். நான் தான் நினைச்சேன் இன்னைக்கு அங்க போலாம் அப்படின்னு நீங்க நினைச்சிருக்கலாம். உங்களை ஒருத்தர் நினைக்க வச்சு உங்களை இன்னைக்கு காலையில கூட்டி வந்து இங்க உட்கார வச்சு உங்களுக்கு இன்னைக்கு வார்த்தையை கொடுத்து கொண்டிருக்கு. நீ பலுகி. சொல்லு நீ பலுகி. சொல்லு நீ பலுகி. நீ பலுகி. ஆமா அடுத்து சொல்லுங்க. கை அப்படி மெல்லமா பக்கத்துல இடிக்காம, பக்கத்துல இருக்க முகத்துல இடிச்சிடாம அப்படி சூரிய கொஞ்சம் கை தம்பி கை நீட்டு. மம்மி மேல பரவா, அம்மாவும் மாமா வந்தாங்க பரவாயில்ல, சிறப்பாவா சரி கை நீட்டு. சொல்லு பெருகு. சொல்லுங்க பெருகு. ஆமா இந்த வருஷம் போன வருஷம் உங்க கை எப்படி இருந்துச்சோ எனக்கு தெரியல, எந்த பொசிஷன்ல இருந்துச்சுன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை இப்படி இருந்திருக்கலாம், ஒருவேளை உன்னால் சுமக்க முடியாம நீ கஷ்டப்பட்டு இருக்கலாம், ஒருவேளை உன்னுடைய நன்மைகளை நீ சேர்க்க முடியாம கஷ்டப்பட்டு இருக்கலாம். இந்த காலவேளை தேவனுடைய மனுஷனை உங்களை பார்த்து நான் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறேன். உன் கைகள் ஒருவேளை ஏந்துகிற சூழலில் இருந்திருக்கலாம், ஆனால் தேவனுடைய வார்த்தை மாறாது. சொல்லுகிறான் இந்த காலவேளையில தேவனுடைய மனுஷனாக தேவனால் அழைத்து அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆசாரியனாக தீர்க்க தரிசியாய் உங்களை பார்த்து இந்த காலவேளை சொல்லுகிறேன். தேவன் உங்களை அவர்களை பெரிய சேவை சொல்லுகிறான். கையில் பெரிய சொல்லுகிறாங்க. ஆமா பெரிய செய்வார். ஒருவேளை இப்ப நீங்க இருக்கிற வீட்டுல உங்களால இப்படி விசாலமா கையை நீட்ட முடியலன்னு வச்சுக்கோங்க, எனக்கு தெரியல. ஒருவேளை if you are in a house where you cannot stretch your hands freely, உன் கையை விரிவா திறக்க முடியல, உன் விருப்பத்துக்கு கர்த்தருக்குள்ள சொல்றேன். விருப்பத்துக்கு ஓகே எப்படி வேணா இருக்கலாம், அந்த விருப்பத்தில் இல்ல, கர்த்தருக்குள்ள இருக்கிற விருப்பத்துக்கு கர்த்தருக்குள்ள விருப்பத்தின்படி கைகளை உயர்த்தி இப்ப கை கொஞ்சம் எனக்கே வந்து இந்த ஸ்பேஸ் உள்ள கர்த்தருடைய பிள்ளைகள் உட்கார்ந்து ஆராதிக்க அவ்வளவு விசாலமா கையை விரிக்க முடியல. சீக்கிரமா விசாலமான இடங்கள் நம்ம உட்கார. ஆமா ஒருவேளை நீங்க இருக்கிற வீடுகளில உங்களால கையை விசாலமா விரிக்க முடியல அப்படின்னு நீங்க நினைச்சிருக்கீங்கன்னா நான் நம்புறேன், விசுவாசிக்கிறேன், அறிக்கை எடுக்கிறேன். இந்த ஆண்டு தேவன் தம்முடைய கிருபையினால், தேவன் தம்முடைய இரக்கத்தினால் உங்கள் கைகளை நீங்கள் விசாலமாய் திறக்கத்தக்க அளவிற்கு கர்த்தர் உங்களை பெருக செய்யும். சொல்லுவாராக கர்த்தர் கட்டுவாரு. எத்தனை பேர் புது வீடு வேணும்? வாங்கிக்கோப்பா, வார்த்தையை முதல்ல வாங்கிக்கோன்னு சொல்லுங்க. ஒருவேளை நெருக்கத்தில் இருக்கலாம், கண்ணீரோடு இருக்கலாம். ஆமா ஏற்கனவே அற்புதத்தின் எலியாவின் காலத்துல பெரிய மழை வர்றதுக்கு முன்னாடி மேகம் வந்து எட்டி பார்த்தது போல ஏற்கனவே சிலர் மேகத்தை எல்லாம் பார்த்துட்டாங்க. கிறிஸ்துமஸ் சர்வீஸ்க்கு எட்டி பார்க்கும் போதே அற்புதங்கள் எல்லாம் நடக்க ஆரம்பிச்சு. சொல்லுங்க அது வெறும் மேகம் தான். It is a beginning. It's a small beginning. அது ஒரு சின்ன துவக்கமா இருக்கலாம். உனக்கு கர்த்தர் கொடுத்த அடையாளம் அது. நீ இங்கே வந்து காலை வைத்ததினால், அவரை நம்பி வந்து அவருடைய வார்த்தையை கேட்டதினால், அவரை ஆராதிக்க நீ வந்ததினால கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் காண்பித்த சில மேகம் தானே அது. தவிர அது உன்னுடைய ஆசீர்வாதத்தின் பூரணம் அல்ல. கர்த்தர் உனக்காக எனக்காக நமக்காக வைத்திருக்கிறது. சொல்லுங்க பெருக்கம். சொல்லுங்க பெருக்கம். இந்த ஆண்டு சொல்லுங்க எவ்வளவாய் அவர்களை ஒடுக்கினார். ஒருவேளை நீ ஒடுக்கத்தை கடந்து போயிருக்க, ஒருவேளை நீ நெருக்கத்தை கடந்து போயிருக்கோம். எவ்வளவாய் நீ ஒடுக்கப்பட்டாயோ, நான் சொல்றேன் உன் நெருக்கத்துக்கு பதிலா, உன் ஒடுக்கத்துக்கு பதிலா உன்னை எவ்வளவாய் ஒடுக்கினார்களோ கை அப்படியே மெல்லமா நீ பாத்துல அடிச்சா சொல்லுங்க அவ்வளவாய். சொல்லுங்க அவ்வளவாய் பெருகினார், எவ்வளவாய் ஒடுக்கினார். 2020 வரைக்கும் நீ எவ்வளவாய் ஒடுக்கப்பட்டாயோ அவ்வளவாய் உன்னை கர்த்தர் பெருக செய்கிறார். அதற்காக சொல்லுவார் ஆமென். God is expanding you. God is expanding you. சொல்லுவார் ஆமென். ஆமா என்ன பண்றாரு? பலுக செய்கிறார்.
ஆண்டவர் என்ன செய்கிறார்? அடுத்து பெருக செய்கிறார். சொல்லுங்க ஆமென். அடுத்து சொல்லுங்க, பூமியை நிரப்பும்படி செய்கிறார். சொல்லுங்க ஆமென். ஆமா சொல்லுங்க, உங்க பாக்கெட்டை நான் சொல்றேன், நீங்க நிரப்புகிறான்னு சொல்லுங்க. பாக்கெட்டை, உன் வாயை நன்மையினால், வயிற்றை நன்மையினால், வாயை நன்மையினால், வயிற்றை நன்மையினால், உன் குடும்பத்தை நன்மையினால், உன் பர்ஸை நன்மையினால், ஆமா உன் எண்ணங்களை நன்மையினால், உன் மனதை சமாதானம் என்கிற நன்மையினால் இப்படிதான் நம்ம இந்த வருஷத்தை பார்க்க போறோம். சொல்லுகிறான், இந்த ஆண்டு நான் பழுகுகிறான், இந்த ஆண்டு நான் பெருகுகிறான், இந்த ஆண்டு நான் நிரம்புகிறான், என் குடும்பம் பெருகுகிறான், என் குடும்பம் நிரம்புகிறான், என் குடும்பம் பழுகி பெருகுகிறான். சொல்லுகிறான், இந்த ப்ராசஸ் நடக்கும் பாருங்க. சொல்லுகிறான், எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க கர்த்தருடைய வார்த்தைக்காக? சொல்லுகிறான், தேவன் இந்த காலை வேளையில உங்கள் மீது அன்பாய் இருப்பதினால் தம்முடைய வார்த்தைகளை உங்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். சொல்லுகிறான். அது தொடர்ந்து என்ன சொல்றது? அடுத்து அதை கீழ்ப்படுத்தி. சொல்லுகிறான். ஆமா, இதுவரைக்கும் ஒருவேளை நீ வாளா இருந்திருக்கலாம், நீ கீழே இருந்திருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, நீ கீழா இருந்த நாட்கள் மாறி, நீ கீழ்பட்டிருந்த நாட்கள் மாறி. அதுக்காக அடுத்தது சொல்ற அப்புறமா, நீ கீழ்பட்டிருந்த நாட்கள் மாறி, நீ கீழாக இருந்த நாட்கள் மாறி, கீழாக அல்ல. சொல்லுங்க, மேலாக்கு, மேலாக்கு. நீ மேல இருப்பதனால நீ அநேகவற்றை கீழ்படுத்த போற. சொல்லுங்க, எவைகளை தேவ சித்தத்தின்படி. அதனால வீட்டுக்கு போய் எல்லாரும் வந்து தேவன் ஒரு ஹைரார்கி வச்சிருக்கிறார், அதுல கவனமா இருக்கும். பிள்ளைங்க பெற்றோரை நான் கீழ்படுத்த போறாங்க, கீழ்படுத்த கூடாது. அம்மா அப்பாவை அது பண்ணக்கூடாது. ஆண்டவர் வச்சிருக்கிறார், தேவன், ஹஸ்பண்ட், ஒய்ஃப், சில்ட்ரன், எஜமான்களுக்கு கீழே யார் இருக்கணும்? வேலைக்காரர்கள். அப்படியெல்லாம் இருக்கணும்னு தேவன் நியமித்து வச்சிருக்கிறார். அதுக்காக நீ நான் அவர்களை போய் கீழ்படுத்துவேன்னு மாத்தி வந்து ரிவர்ஸ் ப்ராசஸ் செய்யக்கூடாது. தேவன் என்ன சொல்றாரு? நீ கீழ்படுத்தும்படி உன்னை முதலாவது நான் மேலாக்குவேங்கிற. சொல்லுங்க ராமே. நீ கீழே அவர்களை கீழ்படுத்தபடி தேவன் உன்னை என்ன ஆக்க போறாங்க இந்த வருஷம்? சொல்லுங்க, இது கீழ்படுத்துகிறான் தேவன் என்னை கொண்டு கீழ்படுத்துவார். சொல்லுங்க ஆமென். அப்படியே கொஞ்ச நேரம் ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணி பார்க்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவர், நன்றி அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர். நீ கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம், நீ கொடுத்து கொண்டிருக்கிற வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். இந்த ஆண்டு எங்களை பழுக செய்வோம், இந்த ஆண்டு எங்களை பெருக செய்வோம், இந்த ஆண்டு எங்களை கீழ்படுத்தி செய்வீங்க அப்பா. அதற்காக உமக்கு நன்றி. சொல்லுங்க ஆமென். அடுத்து தொடர்ந்து படிங்க. சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியிலே நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள். சொல்லுங்க, ஆண்டு கொள்ளுகிறான். இந்த ஆண்டு we will rule, நாம் ஆளுகை செய்யும்படியா, ஆண்டு கொள்ளும்படியா தேவன் நம்மை உயர்த்துவார். ஆமென் சொல்லுங்க. இந்த வசனத்துல நீங்க கவனிச்சு சொல்லுங்க, அந்த வசனத்தை நீங்க படிங்க. இப்ப படிச்ச அந்த போர்ஷன் மட்டும் படிங்க. 28ல எழுதி இருக்கு இல்லையா, அதை கீழ்படுத்தி அதுக்கப்புறம் இருக்குல்ல, அதுல உங்களுக்கு என்ன புரியுதுன்னு படிங்க. படிங்க. 1:28 பாருங்க. உங்களுக்கு என்ன புரிஞ்சுதாங்க? என்ன பாருங்க, என்ன பாருங்க, என்ன புரிஞ்சுதாங்க? பாருங்க, 3 டைமென்ஷன். சமுத்திரம், ஆகாயம், பூமி. 3 டைமென்ஷன் சொல்றாரு ஆண்டவர். ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ ஆளுகை செய்யறது எப்படி இருக்க போகுதுன்னா, ஆகாயத்தை சேர்ந்ததையும் ஆளுகை செய்ய போற, சமுத்திரத்துல சேர்ந்ததையும் ஆளுகை செய்ய போற, பூமியை சேர்ந்ததையும் ஆளுகை செய்ய போற. சொல்லுங்க ராமே. எந்த டைமென்ஷனா இருந்தாலும், whether it is air, whether it is water or it is a land, இந்த 3ல எதுவா இருந்தாலும் ஆகாயத்து அதிகாரம் அப்படின்னு சிலது இருக்கு, சமுத்திரத்தின் அதிகாரம் சிலது இருக்கு. பைபிள் படி நான் சொல்றேன். நிலத்திற்குரிய அவைகளை ஆளுகை செய்ய வேண்டியதுன்னு சிலது இருக்கு. யார் யார் எங்கெங்க இருக்கிறான்னு சொல்றோம். ஆகாயத்துல பாருங்க, நீங்க எபேசியர் 6ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, அங்கே ஆகாயத்து அதிகார பிரபு ஆகாயத்துல இருக்கிற அப்படின்னா,
ஸ்பிரிட் எல்லாம் தாண்டி கூட கர்த்தர் இந்த வருஷம் நம்முடைய டாமினன்ஸ் அதிகப்படுத்த போறார். சொல்லுங்க ஒரு ஆமென். அல்லது ஏற்கனவே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆளுகையை நாம் எக்ஸசைஸ் பண்ண போறோம் இந்த வருஷம். சொல்லுங்க ஒரு ஆமென். சமுத்திரத்தையும் ஆளுகை செய்ய போறோம். சொல்லுங்க ஒரு ஆமென். கர்த்தர் அதெல்லாம் செஞ்சு காமிச்சார். கர்த்தர் அதெல்லாம் செஞ்சு காமிச்சார். அவர் நம்ம நடுவில் இருக்கிறார். சொல்லுங்க ஒரு ஆமென். இப்ப சொல்லுங்க, இந்த 5 கரெக்டா சொல்லுங்க. இந்த வருஷம் அப்படின்னு நான் சொல்லுவேன், நீங்க வந்து லைனா ஒன்னொன்னா சொல்லுங்க. கரெக்டா? இந்த வருஷம் ஒன்னொன்னா சொல்லுங்க பார்க்கலாம். பழுகி எல்லாம் சொல்லுங்க. பழுகி சொல்லுங்க. பழுகி, பெருகி, நிரப்பி, கீழ்ப்படுத்தி, ஆண்டு. சொல்லுங்க ராமே. என்ன பண்ண போறோம்? பழுகி, பெருகி, அப்படியே ஒருத்தரா கேட்கிற 5 பாயிண்ட் இருக்கு. லைனா கேட்க மாட்டேன், நடுவில் கேட்க போறேன். 4th பாயிண்ட் என்னன்னு கேட்க போறேன், 2nd பாயிண்ட் என்னன்னு கேட்க போறேன். கரெக்டா சொல்லணும். சரியா? ஒரு வாட்டி உங்களுக்கு எல்லாம் ஆன்சரை சொல்லிட்டு நான் நம்புறேன், கிறிஸ்துவுக்குள்ள கர்த்தர் நல்ல டீச்சரா உருவாக்கிட்டு இருக்கிறார் நம்புறேன். அதனால நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆன்சரை சொல்லிட்டு தான் கொஸ்டின் கேட்பேனே தவிர கொஸ்டினை ஃபர்ஸ்டே உங்களுக்கு கேட்க மாட்டேன். சரியா? பழுகி, பெருகி, நிரப்பி, கீழ்ப்படுத்தி, பாருங்க. வெரி வெரி ஈஸி. சொல்லுங்க. பழுகி, பெருகி, நிரப்பி, கீழ்ப்படுத்தி, ஆண்டு. ஓகேவா? சரி. யாரில் இருந்து ஆரம்பிக்கலாம்? கை தூக்கு. 4வது பாயிண்ட் சொல்லுங்க. சூப்பர். கரெக்டா? கை தூக்குங்க. அடுத்து யாரு? சிஸ்டர் 3வது பாயிண்ட் சொல்லுங்க. புக்கெல்லாம் மூடிடணும். ஆன்சர் கொஸ்டின் கேட்கும். நிரப்பி. வெரி குட். அடுத்து யார் ரெடியா இருக்கு? கை தூக்குங்க. 2வது பாயிண்ட் சொல்லுங்க. பெருகி. வெரி குட். ஆமா. அடுத்து யார்? கை தூக்குங்க. என்ன நீங்களாம் அமைதியா இருக்கீங்க? தம்பிங்க சொல்லுங்க. சிஸ்டர் சொல்லுங்க. 5வது பாயிண்ட் சொல்லுங்க. ஆண்டு கொள்வீர்கள். சொல்லுங்க ராம். ஆமா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்லுங்க. பலி. பலி. சொல்லுங்க ராம். 4th பாயிண்ட் சொல்லுங்க. சொல்லுங்க ராம். நான் சொல்றேன், இந்த தேவன் நம்மை நேசிக்கிறார். Because he loves us, he gives us the word. அவன் நம்மை நேசிக்கிறபடினால் நமக்கு வார்த்தை கொடுக்கிறார். முதல்ல வார்த்தையை கொடுக்கிறார்னா என்ன அர்த்தம்? வார்த்தை அவர் வெளிப்படுத்தும் பொழுதே அவைகள் செயல்பட ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். நீங்க இந்த வருஷத்தின் இறுதியை பார்த்தீங்கன்னா, எனக்கு நான் நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன், இந்த ஊழியம் நீங்களும் இந்த வசனத்தின்படி நாம் பழுகி, பெருகி, நிரப்பி, கீழ்ப்படுத்தி, ஆளுகை செய்வதை நாமும் பார்ப்போம், மற்றவங்க பார்ப்போம். சொல்லுங்க ராமன். இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு பெருக்கல், இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு நிரப்பப்படுதல், இதையெல்லாம் நம்ம பார்க்க போறோம். சொல்லுங்க ராமன். சொல்லுங்க ஆமென். எத்தனை பேருக்கு சந்தோஷப்படுறீங்க இந்த காலையில்? சத்துரு கொண்டாரு ஆஃப். எத்தனை பேர் அதை பார்த்து சந்தோஷப்படுறீங்க? ஆமா. வசனத்தை பாருங்க. சொல்லுங்க ஆமென். சரி, ஓகே. கர்த்தர் இதெல்லாம் செய்வாருன்னு சொல்லுங்க. இதெல்லாம் யாருக்கு செய்வாருன்றத சொல்லுங்க. சொல்லுங்க ஆமென். See, it is very important. God to whom he said this. யாருக்கு இதை சொன்னார்? நீங்கள் பழுகுவீர்கள், நீங்கள் பெருகுவீர்கள். அப்புறம் நிரப்புவீர்கள். நிரப்பி, நீங்கள் நிரப்புவீர்கள். அடுத்து கீழ்ப்படுத்தி, 5 ஆண்டு கொள்ளுவீர்கள். இதெல்லாம் உங்க வாழ்க்கையில வாழ்க்கையில தேவன் செய்யும்படி அவர் ஆசையா இருக்கிறார். சரியா? அவர் மனசு பாருங்க. அந்த வசனம் எப்படி முடியும்? என்று சொல்லி. சொல்லுங்க. என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதி. இந்த கால வேளையில தேவன் இந்த வார்த்தைகளை சொல்லி நம்மை ஆசீர்வதிக்கும். சொல்லுங்க ராமன். இந்த வார்த்தையை சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணார்? ஆசீர்வதி. God is blessing us this morning with word first. பாருங்க, இந்த இடத்துல வசனம் எதை ஆசீர்வாதம் சொல்லுது? அவர் வசனத்தை சொல்லி ஆசீர்வதித்தாராம். அதுக்கப்புறமா நீங்க பார்த்தீங்கன்னா அவர்கள் வாழ்க்கையில் அவைகள் நடக்க ஆரம்பிக்கிறது. சொல்லுங்க ஒரு ஆமென். முதல்ல தேவன் வார்த்தையினால் உங்களை ஆசீர்வதிக்கிறார் இந்த காலை வேளையில. ஆமென். சரி,
இப்போ என் கூட சேர்ந்து 1ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிங்க. தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். சொல்லுங்க ஆமென். நான் சொல்றேன். அவர்களை சிருஷ்டித்தார். யார் பழுக போறாங்க, யார் பெருக போறாங்க, யார் நிரப்ப போறாங்க, யார் கீழ்ப்படுத்த போறாங்க, யார் ஆளுகை செய்ய போறாங்க, யார் ஆண்டு கொள்ள போறாங்க அப்படின்றதற்கு பதில் 27வது வசனத்தில் இருக்கு. தேவன் தம்முடைய சாயலால் மனுஷனை சிருஷ்டித்தார். தேவ சாயலின் படி சிருஷ்டிக்கப்பட்ட மனிதன் பழுது. தேவ சாயலின்படி சிருஷ்டிக்கப்பட்ட மனிதன் பெருக. தேவ சாயலின்படி சிருஷ்டிக்கப்பட்ட மனிதன் நிரப்பு. தேவ சாயலின்படி சிருஷ்டிக்கப்பட்ட மனிதன் கீழ்ப்படுத்தும். தேவ சாயலின்படி சிருஷ்டிக்கப்பட்ட மனிதன் ஆண்டு கொள்ளும். சொல்லுங்க ராமன். ஆண்டவர் சொல்றாரு இந்த வசனமும் வாக்கு தத்தமும் தேவ சாயல் இருக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் இது நடக்க போகுது. சொல்லுங்க ராமன். யார் தேவ சாயலை உடையவர், யார் தேவ சாயலை உடையவர்கள்? அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரும்? சொல்லுங்க ராமன். இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரும்? அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி ஆண்டவர் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். சொல்லுங்க ராமன். யாரெல்லாம் அவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள், அவர் சாயலாகும்படி, அவர் சாயலாக உருவாக்கப்பட்டிருக்கிறேன் என்பதை யாரெல்லாம் அறிந்திருக்கிறார்களோ, அவர் சாயலாக உருவாக்கப்பட்டிருக்கிறதை அறிந்து உணர்ந்திருக்கிறார்களோ, அவர்கள் எல்லாம் இந்த ஆண்டு தேவ சாயலை நீங்க கவனிக்கும். அவர் சாயலோடு நீங்களும் நானும் அவர் சாயலாக தான் உருவாக்கப்பட்டிருக்கோம். ஆனால் தேவனுடைய சாயலாக தான் உருவாக்கப்பட்டான். ஆனால் அவனிடத்தில் பாவம் வந்த பொழுது, அவனிடத்தில் தேவனுக்கும் அவனுக்கும் இருந்த உறவில் அவன் பிரிந்த பொழுது தேவ சாயலை அவன் இழந்தான். அவன் இழந்த அந்த சாயலை, மனுக்குலம் இழந்த அந்த சாயலை, மனிதர்கள் இழந்த அந்த சாயலை மீண்டும் மீட்டு எடுத்து கொடுக்கதான் உங்களுக்கும் எனக்கும் யாராவது ஒருத்தர் வேணுமே. சொல்லுங்க ராமன். நாமவே அதை எடுத்துட முடியாதே என்பதனால் உங்களுக்காக எனக்காக பெத்லகேமிலே மாட்டு தொழுவத்திலே உங்களுக்காக எனக்காக ரட்சகர் பிறந்தார். சொல்லுங்க ராமன். Because he was born, the glory came back. ஏன்னா அவங்க பிறந்த பொழுது, இயேசு பிறந்த பொழுது என்ன சொல்றாங்க? உன்னதத்திலே தேவனுக்கு மகிமை, glory, மகிமை திரும்ப வருது. உன்னதத்திலே தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம், மனுஷர் மேல் பிரியம். சொல்லுங்க மனிதர் மேல் பிரியம். இதெல்லாம் ரிட்டன் ஆகுது திரும்ப. சொல்லுங்க ராமன். ராஜ்யம் திரும்ப வருது, ஆளுகை திரும்ப வருது. சொல்லுங்க ராமன். ஆமா. கொலைசர் 1:13 என்ன சொல்லுது? இருளின் அதிகாரத்தில் நின்று நம்மை விடுதலையாக்கி தம்முடைய கொலைசர் 1:13 தம்முடைய இருளின் அதிகாரத்தில் நின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவர். சொல்லுங்க ராமன். இப்ப பாருங்க, ராஜ்யம் என்ன செய்யும்? Where there is a kingdom, the kingdom will expand. ராஜ்யம் என்ன ஆகும்? விரிவாகும். ஏன் ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கும் பார்டர் நடுவில் சண்டை வருது? அவர்கள் நாட்டின் எல்லைகளை விரிவாக்க விரும்புறாங்க. அதனாலதான் ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு நடுவில் என்ன வருது? சண்டை வருது. ராஜ்யம் எங்க இருக்கும் அங்க என்ன வரும்? பெருக்கம் வரும். அங்க என்ன வரும்? ஆளுகை வரும். அங்க என்ன வரும்? கீழ்ப்படுத்துதல் வரும். அங்க என்ன வரும்? ஆண்டு கொள்ளுதல் வரும். நீங்களும் நானும் ராஜ்யத்திற்கு உட்படுத்த பண்ணப்பட்டிருக்கிறோம் இயேசு வந்த பொழுது. சொல்லுங்க ராமன். நீங்களும் நானும் தேவனுடைய சாயல், நீங்களும் நானும் தேவனுடைய சாயலாக, நீங்களும் நானும் தேவனுடைய சாயலாக உருவாக்கப்பட்டிருக்கிறதுனால மனிதர்கள் அந்த சாயலை இழந்துட்டாங்க. பட் the moment they came back to Jesus, இயேசுவின் இடத்தில் வந்த பொழுது உங்கள் சாயலும் என் சாயலும் இயேசுவின் சாயலை போல, தேவ குமாரனுடைய சாயலை போல மீண்டும் அவைகள் மாறினதினாலே, சொல்லுங்க ஆமென். அவைகள் மாறினதினாலே ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் எழுதியிருக்கிற வார்த்தையின்படி, வாக்குத்தத்தத்தின்படி இந்த ஆண்டு நீங்களும் நானும் பலுகு, நீங்களும் நானும் பெருகு, நீங்களும் நானும் சொல்லுங்க you have to tell them
சொல்லுங்க, ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நீங்க சொல்லணும். சொல்லுங்க ஒரு ஆமென். அவர் எதை சொன்னாரோ அதை சொல்லணும். சத்ரு எதை சொன்னானோ அதை சொல்லக்கூடாது. டாக்டர் சொன்ன நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் இல்ல, உங்க சரீரம் சொல்ற நெகட்டிவான சிம்டம்ஸ் இல்ல, பிறர் பேசுகிற எதிர்மறையான வார்த்தைகள், பயமுறுத்துகிற வார்த்தை அல்ல. தேவன் இந்த ஆண்டு என்னை பழுக செய்வேன் சொல்லியிருக்கிறார். தேவன் இந்த ஆண்டு என்னை பெருக செய்வேன் என சொல்லியிருக்கிறார். தேவன் இந்த தினமும் நீங்க சொல்லி சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணணும். சொல்லுங்க ஆமென். எவ்ரி டே யூ ஹேவ் டு தேங்க் காட் வித் திஸ் வேர்ட். இந்த வருஷம்லாம் இது நான் பழுகுகிற ஆண்டு, இது நான் பெருகுகிற ஆண்டு, இது நான் செழிக்கிற ஆண்டு, இது நான் நிரம்புகிற ஆண்டு, இது நான் கீழ்படுத்துகிற ஆண்டு, இது நான் ஆண்டுக்கு கொள்ளுகிற ஆண்டு. சொல்லுங்க ஒரு ஆமென். தேவன் எப்படி இருந்தாரு? தனியா இருந்தாரா அவங்க ஒன்னா இருந்தாங்க? பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் 3 பேரும் ஒன்றா சேர்ந்து தான் எல்லா வேலையும் செய்யறாங்க. சொல்லுங்க ஆமென். நீங்க பழுகுவீங்கன்னா நீங்க மட்டும் தனியா பழுகுவீங்க இல்லை. சொல்லுங்க ஆமென். நீங்க பழுகுவீங்கன்னா நீங்க மட்டும் தனியா பழுகுவீங்க இல்லை. ஆமா, கொடியானது செடியோடு இணைந்துராவிட்டா தானா கனி கொடுக்காது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசு கூட கனெக்ஷனே எனக்கு வேணாம், இயேசு எப்பயாவது வந்து நான் பார்ப்பேன், ஆனா வந்து தொடர்ந்து வளர்ந்துட்டே இருக்கணும்னா நடக்காது. இயேசுவை நான் டெய்லி பார்ப்பேன், அவர் கூட டெய்லி கனெக்ஷன்ல இருப்பேன் அப்படின்னா தொடர்ந்து பெருகிட்டே இருக்கும். சொல்லுங்க ஆமென். ஒரு வாட்டி வந்து போனா அற்புதம் நடக்குமா? நிச்சயமா நடக்கும். நிச்சயமா நடக்கும். If you come one time, okay, you will have a miracle, you will have a healing, you will have a deliverance, you will have a blessing, no problem. God will hear your prayer. We are praying for you. When you come and tell, உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை நீ வந்து சொல்லும்போது, ஊழியக்காரர்களாக நாங்கள் ஜெபிக்கிறோம், தேவன் ஜெபத்தை கேட்கிற பதில் கொடுப்பார். இதெல்லாம் நடக்கும். ஆனா ஒரு வாட்டி தான் நடக்கும். சொல்லுங்க ஆமென். நீ தினமும் இணைஞ்சிருந்தீங்கன்னா, அந்த செடியோட தினமும் இணைஞ்சிருந்தா ஒவ்வொரு நாளும் கனி வரும், ஒவ்வொரு நாளும் பழுகுவீங்க, ஒவ்வொரு நாளும் பெருகுவீங்க. சொல்லுங்க ஆமென். அந்த ஆமா. சோ தானாக அல்ல, தேவ சாயல்லாம் என்னன்னா அவரோடு இணைஞ்சிருக்கிறதா சாயல். சொல்லுங்க ஆமென். எப்படி இணையிறது? தினமும் கையில எடுத்து வச்சிருக்கீங்களா ஒரு வேத புஸ்தகத்தை, அதை தினமும் படிக்கணும். படிக்க முடியலன்னா கேட்கணும். அட்லீஸ்ட் படிக்க தெரியலன்னா அட்லீஸ்ட் யூ ஷுட் லிசன் டு இட். சொல்லுங்க ஆமென். ஆராதனையில தவறாம கலந்துக்கணும். சொல்லுங்க ஆமென். வீட்டுல நீங்க கர்த்தரை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்கணும். என்ன சொல்லி ஜெபிக்கிறதுன்னு தெரியலன்னா இதை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. பழுக செய்வேன்னு சொன்னீங்களப்பா, ஸ்தோத்திரம். பெருக செய்வேன்னு சொன்னீங்களப்பா, ஸ்தோத்திரம். நிரப்புவேன்னு சொன்னீங்களப்பா, ஸ்தோத்திரம். கீழ்படுத்துவோம்னு சொன்னீங்களப்பா, ஸ்தோத்திரம். ஆளுகை செய்வோம்னு சொன்னீங்களப்பா, ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொன்னாரு, என்னோடு கூட சேர்ந்து பாடுகளை சகித்தீர்களானால் என்னோட கூட ஆளுகை செய்வீர்கள். நீ தனியா ஆளுகை செய்யறது இல்ல. You will rule with God. தேவனோடு கூட சேர்ந்து. சொல்லுங்க ஆமென். நம்மள எழுந்து நிற்கலாம். கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தர் உங்களை எல்லாம் ஆசீர்வதிப்பாராக. God bless you.